நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குர்ஆன் அறிமுகப்படுத்துகிற போது பல்வேறு இடங்களில் குர்ஆனில் பல்வேறு வாக்கியங்களை நபிகளாருக்கான உயர் தனி சிறப்புகளை அல்லாஹ் குர்ஆனிலே பல இடங்களில் பல்வேறு வார்த்தைகளில் சொல்லுவான். அதிலே அன்னலாரை அறிமுகம் செய்கிற இடத்தில் அல்லாஹ்வினுடைய வாக்கியம் இப்படி வருகிறது: யுஹில்லு லஹுமுத் தய்யிபாத் வ யுஹர்ரிமு அலைஹிமுல் கபாயிஸ். நல்லவைகளை எல்லாம் அவர் ஹலாலாக்குவார், நல்லவைகளை எல்லாம் அவர் ஆகுமாக்குவார். வ யுஹர்ரிமு அலைஹிமுல் கபாயிஸ், மானக்கேடான விஷயங்களை, அசிங்கமானவைகளை, அருவருப்பானவைகளை அவர் ஹராமாக்குவார். வயதஉ அன்ஹும் இஸ்ரஹும், அவர்களின் சுமைகளை தளர்த்துவார். வல் அக்லால் அல்லதி கானத் அலைஹிம், அவர்களிடமிருந்த அவர்களுக்கு போடப்பட்டிருந்த விலங்குகளை தகர்த்துவார் என்றெல்லாம் வரிசையாய் அல்லாஹ் பட்டியலிடுகிறான். இதுல ஆரம்ப 2 வாக்கியம் முக்கியமானது. நல்லவைகளை எல்லாம் ஹலாலாக்குவார், தீயவைகளை எல்லாம் ஹராமாக்குவார். சுருங்க கூறுமிடத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையெல்லாம் அனுமதித்தார்களோ அதுவெல்லாம் அழகானவை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையெல்லாம் தடுத்தார்களோ, தடை விதித்தார்களோ, விளக்கினார்களோ அதுவெல்லாம் அசிங்கமானவை, அருவருப்பானவை, சமூகத்திற்கு ஆபத்தானவை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த 2 வேளை இதுதான். அல்லவைகளை எல்லாம் நீக்குகிற வேளை, நல்லவைகளை எல்லாம் கொண்டு வருகிற வேளை. இந்த 2 வேளை தான் அவர்களின் 63 ஆண்டு கால, குறிப்பாக 23 ஆண்டு கால அஜெண்டா, அவர்களுடைய திட்டம் என்று சொல்லலாம். நல்லவைகளை கொண்டு வர வேண்டும், அதற்கு முன்னால் அல்லவைகள் களையப்பட வேண்டும். அநேகமாய் இந்த ஆயத்தை ஒட்டியே நான் எனக்கு தரப்பட்டிருக்கிற தலைப்பை பார்க்கிறேன்: சீர்குலைவும் சீர்திருத்தமும். சீர்குலைவு என்பது கெட்டவைகள் எல்லாம் அகற்றப்பட வேண்டும் என்கிற கருத்தியல். சீர்திருத்தம் என்பது நல்லவைகள் எல்லாம் கொண்டு வரப்பட வேண்டும். உலமாக்களுக்கு தெரியும், அரபியில 2 வார்த்தை இருக்கிறது. தஹ்லியா என்ற ஒரு வார்த்தை, தஹ்லியா, 2வது ஹா வரும். அடுத்து தஹ்லியா, ஹா இல்லாம வெறும் ஹா. தஹ்லியா என்றால் கெட்டதையெல்லாம் எடுக்கிறதுன்னு அர்த்தம். தஹ்லியா என்றால் ஆபரணங்களை அணிவித்தல், ஆடைகளை பூட்டுதல், நல்லவைகளை கொண்டு வருதல் என்று அர்த்தம். பொதுவாகவே ஒன்று உண்டு: எந்த நல்லவைகளையும் கொண்டு வருவதற்கு முன்னால் சீர்குலைவு அப்புறப்படுத்தப்பட வேண்டும். அப்பதான் சீர்திருத்தம் வரும். கெட்டதை அகற்றாமல் நல்லதை கொண்டு வர முடியாது. ஏற்கனவே கண்டபடி எழுதி கிறுக்கப்பட்டிருக்கிற ஒரு சிலேட், ஒரு பிளாக் போர்டு, ஒரு பேப்பர் கசமுசான்னு கிறுக்கி வச்சிருக்கிற இடத்துல நல்ல கருத்தை அதற்கு மேல் நீங்கள் அது முதல்ல அழியணும். போர்டை சுத்தமா தொடச்சிடணும், சிலேட் முழுசா அழிச்சிடணும். அது சுத்தமாக்கப்பட்டதற்கு பிறகு எந்த நல்ல கருத்தையும் எழுதலாம். சாக்கடையில விழுந்து அசிங்கமாக இருக்கிற ஒருவன் அப்படியே கூட்டிட்டு வந்து நிக்க வச்சு புது டிரெஸ் போட்டு விட்டாலும் நாற்றம் போகாது. என்ன செய்ய வேண்டும்? அவனை முதலிலே கழுவி குளிப்பாட்டி அவனுடைய ஆடைகள் எல்லாம் சரி செய்து அவனை குளிப்பாட்டியதற்கு பிறகு நீங்கள் நல்ல ஆடை அணிவித்தால் அப்பதான் அது எடுக்கும். எனவே சீர்குலைவுகள் நகர்த்தப்பட்டால் மட்டுமே சீர்திருத்தம் சாத்தியமாகும். நான் இந்த 2ஐயும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கையாண்டார்கள் என்று சொல்ல முயற்சிக்கிறேன். சீர்குலைவு அப்புறப்படுத்தியது எப்படி, சீர்திருத்தங்களை கொண்டு வந்தது எப்படி. எந்த விஷயமும் அசிங்கம் போனதற்கு பிறகுதான் அழகு பூட்டப்பட வேண்டும். வேடிக்கையா உலமாக்கள் ஒரு கதை சொல்லுவாங்க.
யாரோ ஒரு ஆளு வந்து ஆலிம் சாட்டை கேட்டாராம், கிணத்துல நாய் விழுந்துருச்சு, கிணத்துல நாய் விழுந்துருச்சு, என்ன செய்யணும்? ஆலிம் சார் சொன்னாரா, 100 வாளி தண்ணி எடுத்து இறைக்கணும் அந்த கிணத்துல இருந்து. மார்க்கத்துல சட்டம் அப்படி இருக்கு, எலி விழுந்தா இப்படி, பூனை விழுந்தா இப்படி, நாய் விழுந்தா இப்படி, அது விழுந்த உடனே இப்படி, ஊதிட்டா இப்படி, ஊதி வெடிச்சுட்டா அப்படின்னு எல்லாம் சட்டம் இருக்கு இல்லையா? அவர் சொல்லியிருக்காரு, 100 பக்கெட் தண்ணி எடுத்து வெளியே ஊத்திரு, கிணறு சுத்தமாயிரும், கிணத்தை பூரா காலி பண்ண முடியாது. அப்புறம் ஒது செஞ்சு கொண்டாராம். சரின்னு அந்த ஆளு போய் செஞ்சுட்டு 100 வாளி தண்ணி இறைச்சிட்டு ஒரு சொம்புல தண்ணி கொண்டு வந்து, கொஞ்சம் ஓதி கொடுங்க, 100 வாளி தண்ணி எல்லாம் இறைச்சிட்டோம், சும்மா பறக்கத்துக்கு நீங்க ஏதாவது ஓதி கொடுங்க, நாங்க ஊத்திட்டு திரும்ப ஒது செய்யறோம் அந்த கிணத்து தண்ணியில இருந்துன்னு. ஓதிக்கிட்டே இருக்கிறப்ப உத்து பார்த்தா உள்ள 2-3 முடி கிடக்கு. முடி, இது என்னையா முடியும்னு? நாய் முடிதான். நாய் எங்க? அது இன்னும் கீழே தான் கிடக்கு. நீ அதை வெளியே எடுத்து போட்டுட்டு தான் 100 வாளி தண்ணி இறைக்கணும். மார்க்க சட்டம் என்னன்னா, நாயை உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நீ தூக்கி 100 வாளி எல்லாம் 1000 வாளி இறைச்சாலும் கிணறு சுத்தமாகாது. முதல்ல அதை எடுத்து வெளியே போட்டிருக்கணும். நீ அதை உள்ள வச்சுட்டு 100 வாளி இறைச்சியா? 100 வாளி தண்ணி ஆமா, முதல்ல அதை எடுத்து வெளியே போடு. அசிங்கம் எடுத்து வெளியில போடாமல் அழகு வராது, தூய்மை வராது. இது எல்லா இடத்திற்குமான பொது சட்டம். இந்த நியூமராலஜி, இந்த கணித மேதைகள்ட்ட எல்லாம் போனீங்கன்னா ஒரு சட்டம் இருக்கு. நம்ம எல்லாரும் பண்ற தப்பு தான். ஒரு நம்பரை எழுதிடுவோம் ஞாபகம் மறதியா, அது தப்புன்னு திரும்ப அது மேலேயே எழுதுவோம், அது தவறுங்கிறாங்க ஆசிரியர்கள். இப்போ 7ன்னு எழுதிட்டார் அல்லது 8ன்னு எழுதிட்டார், எழுதுனதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது 8 அல்ல 7. என்ன செய்வார் தெரியுமா? அந்த 8க்கு மேலேயே 7 போடுவார். என்ன ஆகும் தெரியுமா? அப்போதைக்கு உங்களுக்கு தெரியுது 8க்கு பதிலா நீங்க வந்து ஞாபகம் வந்து 7 போட்டீங்கன்னு. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு அதை பாக்குறவன் என்ன நினைப்பான்னா, 7 அழிச்சிட்டு 8 போட்டாரா, 8 அடிச்சுட்டு 7 போட்டாரா? இந்த பிரச்சனை எதனால வந்ததுன்னா, ஏற்கனவே நடந்த தவறின் மீதே எழுதின காரணத்தினால. என்ன செய்யணும்? நீ 7 போடுறதா இருந்தா ஏற்கனவே எழுதிய 8ஐ அழிக்க வேண்டும். அழிச்சிட்டு நீ 7 போட்டேன்னா அதுதான் சரியாக வரும். நான் சொல்ல வந்தது, எந்த சமூகத்திலேயும் சீர்குலைவுகள் சரியாகாத வரை நற்காரியங்கள் நடைபெறுவதற்கு முகாந்திரம் இல்லை. முதல்ல சீர்குலைவு அப்புறப்படுத்த வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் செய்த அறப்பணி, அவர்களின் சீர்திருத்த பணி. அல் குர்ஆன் இதைத்தான் சொல்லுகிறது, யுஹில்லு லஹுமுத் தய்யிபாத் வ யுஹர்ரிமு அலைஹிமுல் கபாயித். அவர் சீர்குலைவை எல்லாம் சீர் செய்வார். அழகானவைகளை இந்த நவீன தலைமுறை இளைஞர்களுக்கு ஓங்கியும் உரத்தும் சொல்லப்பட வேண்டிய ஒரு செய்தி என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் இஸ்லாமிய மார்க்கம் எதையெல்லாம் அனுமதித்ததோ அவைகள் மாத்திரம்தான் அழகானவை. அவைகள் மாத்திரம். இது உறுதியாக இருக்க வேண்டும். இஸ்லாமியர்களின் பால பாடம் கைருல் ஹதி ஹதியு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகத்தில் ஆகச் சிறந்த வழிமுறையும் நடைமுறையும் ரசூலுல்லாஹ்வின் நடைமுறை மட்டும்தான். யாரையும் நாம அண்ணாந்து பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அவன் அப்படி வச்சிருக்கான், இவன் இப்படி வச்சிருக்கான், அவங்க மதத்துல இப்படி, இவங்க மதத்துல இப்படி, அந்த கம்யூனிட்டியில அப்படி இல்லவே இல்லை. அசிங்கமானவைகள் அனைத்தும் இங்கே தடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் நன்றாக புரிய வேண்டுமானால், நல்லா குடிச்சிட்டு ஃபுல் தண்ணி அடிச்சுட்டு போதையில எங்கேயாவது சாக்கடையில அப்படியே தலைகீழ வவ்வால் மாதிரி படுத்திருப்பான், பார்த்துருக்கீங்களா? தலை காவாயில இருக்கும், காலு மேல இருக்கும், போறவன் வர்றவன் எல்லாம் துப்பிட்டு போற மாதிரி இருக்கும். நாய் நரி கூட பக்கத்துல போய் மோந்து பார்க்கும். அசிங்கத்தின் உச்ச கட்டத்திலே படுத்திருப்பான் அல்லவா? என்னுடைய இளைஞர் சமுதாயம் அங்க போய் அவன் பக்கத்துல நின்று உங்கள் மனதிற்குள் சொல்லிக் கொள்ளுங்கள், என்னுடைய மார்க்கம் இதை தடுத்திருக்கிறது, இந்த அசிங்கத்தை எனது மார்க்கம் தடுத்திருக்கிறது. ஒரு வட்டி வாங்கி கட்ட முடியாம கடனாகி வட்டி சுமையாகி குடும்பமே தற்கொலை செய்து கொண்டு சோகமயத்தோடு 4-5 பேர் ஒரே குடும்பத்தில் தற்கொலை. அந்த வீட்டிற்கு முன்னாலே சோகம் அப்பிய அந்த சுமையான முகங்களோடு நின்று இருப்பாங்க இல்லையா? அங்கே நின்று நீங்கள் உங்கள் மனதிலே உரத்து சொல்லுங்கள், என் மார்க்கம் இதை தடுத்திருக்கிறது. தீனுல் இஸ்லாம் இந்த உலகத்தில் முகம் சுளிக்கிற எந்த காரியத்தையும் செய்ய சொல்லி சொல்லவே இல்லை. அசிங்கமான எந்த காரியத்திற்கும் வரவேற்பு கொடுக்கவே இல்லை.
எனவே மார்க்கத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தவைகளெல்லாம் அத்தனையும் அசிங்கம். காலப்போக்கில் அவைகள் வேண்டுமானால் மக்களால் பிரபலப்படுத்தப்படலாம். எல்லாருமே அதை செய்யறதுனால அது நன்மையாகி விடாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு உதாரணத்திற்கு சொல்லுகிறேன். இன்னைக்கெல்லாம் நாய் வளர்க்க ஆரம்பிச்சுட்டான். நிறைய எல்லாரும் நாய் வளர்க்குறான். நாயை கூட்டிட்டு வாக்கிங் போறான். நாய் அவன் வீட்டுல பெட்ல படுத்திருக்குது. இவ்வளவு தூரம் நாய்க்கு மரியாதை இந்த நூற்றாண்டுல கிடைக்கும் நினைக்கவே இல்லை. அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு எல்லா வீட்லையும். நாயின்னு வேற சொல்லக்கூடாதுங்கிறான். நாயை சொல்லக்கூடாது, அதுக்கு பேரு ஹியூமன் கம்பெனியன்கிறான். மனித ஃப்ரெண்டு, மனிதர்களுக்கான கூட்டாளி. அது கம்பெனியன். அதை வளர்க்குறான். ஃபாரின்ல எல்லாம் சொத்து எழுதி வைக்கிறானுங்க. எனக்கு பின்னால் எனது நாய்க்கு தீனி போடவும் பராமரிக்கவும் இத்தனை $, அப்படின்னு எழுதி வச்சுட்டு மௌத்தா போறான். சில பேர் எல்லாம் பெத்த பிள்ளைக்கு எழுதி வைக்கிறானான்னு தெரியல. இந்த அளவுக்கு பரவலாக இருக்கிறது நாய். நீங்க சமூக வலைத்தளங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாயோட கொஞ்சறான், நாய்க்கு முத்தம் கொடுக்குறான், நாயை குளிப்பாட்டுறான், நாயை கழுவுறான். பல ஊர்கள்ல அதுக்கு தனியா மெடிக்கல்லாம் இருக்கு. யாரும் இங்க வச்சிருந்தா கோச்சுக்கோனா, நான் சொல்றேன். சென்னையில நிறைய மெடிக்கல் இருக்கு. மெடிக்கல்ல பக்கத்துல நின்னோம்னா கார்ல வந்து இறங்குறாங்க. இறங்கி சாப்பிடவே மாட்டேங்கிறான், என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். அப்படின்னு என்னமோ பெத்த பிள்ளைய பத்தி ரிப்போர்ட் சொல்லுதோ என்னமோ, மெடிக்கல்காரன் மாத்திரை தர போறான்னு நினைச்சா கடைசியில ஜிம்மிங்குது. ஜிம்மி சாப்பிடவே மாட்டேங்குது, ஜிம்மி குடிக்கவே மாட்டேங்குது, ஜிம்மிக்கு அப்படி பண்ணுது, ஜிம்மிக்கு அரிப்பு இருக்குது, ஜிம்மிக்கு சோப்பு கொடு, ஜிம்மிக்கு எல்லாம் பரவலாகிறார்கள். தெளிவான பார்வை மார்க்கத்தின் பார்வை, குர்ஆனுடைய பார்வை, ஹதீஸுடைய பார்வை அது நஜீஸ். அதனுடைய எச்சில் மோசமானது. பாத்திரத்தில் வாய் வைத்து விட்டால் 7 முறை கழுகுங்கள். தேவைப்பட்டால் அந்த பாத்திரத்தை 8வது முறை மண்ணை போட்டு கழுகுங்கள். நாயினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய எச்சில் இவ்வளவு அசுத்தம் என்பதில், அசிங்கம் என்பதில் 1400 வருஷமாக இஸ்லாம் ஒரே நிலைப்பாட்டில் இருக்கிறது. வேடிக்கை என்னன்னா, இந்த பக்கம் நாயை கொஞ்சற மாதிரியும் சோசியல் மீடியால நிறைய வந்துட்டு இருக்கும். இந்த பக்கம் எல்லா நாயும் சேர்ந்து மனிதர்களை கடிச்சு கொதறதுன்னு அதையும் போட்டுருவான். ரெண்டையுமே நாய் வாய் வச்சதுனால இப்படி ஆயிருச்சு, ரேபிட் அது இது ஊசி பலன் அளிக்கவில்லை. இப்போலாம் ஒரு நோயா வர்றதில்லை, அட்டாக் பண்றது இல்லை. அதுகளும் ஏதோ யூனியன் ஆரம்பிச்ச மாதிரி தெரியுது. ஜமாத்தா வந்து கடிக்குது, ஒன்னா வந்து கடிக்குதுங்க. வா, இவன் தனியா ஜமாளிக்க முடியாது, ஏதாவது பண்ணிடுவான்னு நினைச்சதோ என்னவோ தெரியல, எல்லாம் ஒன்னா வந்து கடிக்குதுவோ. நான் சொல்ல வர்றது, ஒரு அசிங்கம் உலகத்தின் 4 பக்கமும் அதை அழகு போன்று காட்ட முயற்சித்தாலும், நீங்கள் அதை பரவலாக்க முயற்சித்தாலும் அது அசிங்கம், அசிங்கம் தான். இது இஸ்லாமிய நிலைப்பாடு. முதல்ல முஸ்லிம்கள் தாங்கள் கொண்டிருக்கிற கொள்கை கோட்பாட்டில் அவர்களுக்கு இது குறித்த தெளிவு வேண்டும். அசிங்கம் அசிங்கம் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னவெல்லாம் எதையெல்லாம் தடுத்தார்களோ அது அத்தனையுமே அசிங்கம் தான். அழகானவைகளை கொண்டு வருவதற்கு பெருமானாருக்கு கடைசி 10 வருஷம் போதுமாக இருந்தது. ஆனால் அல்லாதவைகளை அப்புறப்படுத்த பெருமானாருக்கு மக்கா வாழ்க்கையில் 13 வருஷம் தேவைப்பட்டது. உங்களுக்கெல்லாம் தெரியும், நபிப்பட்டம் வாங்கினதுல இருந்து 40வது வயசு நபிப்பட்டம், அதுக்கப்புறம் உள்ள 23 வருஷம் 2 பார்ட்டா பிரிச்சா இப்படி சொல்லிவிடலாம். 13 ஆண்டு காலங்கள் சீர்குலைவை எதிர்த்து களமாடுவதற்காக, கடைசி 10 வருஷம் சீர்திருத்தத்தை கையில் எடுத்துக்கொண்டு செயலாற்றுவதற்காக. இப்படி பெருமானாருடைய 23 ஆண்டு காலத்தை பிரிக்கலாம். கை வைத்த முதல் இடத்தில இருந்து தொடங்குகிறது எல்லா சீர்திருத்தமும். ஆகப்பெரிய சீர்குலைவுக்கு ஷிர்க் என்று பெயர். உலகத்துல அதை விட மோசமான ஒரு சீர்குலைவு இல்லை. நாயகம் ஆனா அவனாவை அங்கிருந்து தொடங்கினாங்க, ஷிர்கில் இருந்து ஆரம்பித்தார்கள். 30 முக்கோடி வைத்திருந்தவர்களை, முச்சந்திகள் எல்லாம் தெய்வம் வைத்திருந்தவர்களை, கற்களை நட்ட கற்களை வைத்து வணங்கியவர்களை, திரும்பிய திசையெல்லாம் மரத்தடியில் ஆங்காங்கே மனிதர்கள் வசிக்கிற எல்லா இடங்களிலும் வியாபித்து கிடந்த விக்கிரக வழிபாட்டை எதிர்த்து களமாடி 13 வருஷம் வெற்றி காணுகிற போது விக்கிரகமே இல்லாத மதீனா என்றொரு நகரம் சாத்தியமாகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் போராட்டம், அவங்க முதல்ல முன்னெடுத்தது ஷிர்க் என்பது. இந்த ஷிர்க்குன்னு உண்ட நீங்க அப்படி இப்படின்னு ரொம்ப பெருசாவெல்லாம் நினைக்க வேணாம். ஏன்னா
இன்னைக்கு நம்ம பசங்கள்லாம் கண்டபடி இந்த இளைஞர்கள்லாம் ஷிர்க்குக்கு என்னென்னமோ அர்த்தமெல்லாம் கொடுத்து அவன் பாட்டில் பாத்தியா ஓதனா ஷிர்க்கு, இது ஓதனா ஷிர்க்கு, அது ஓதனா ஷிர்க்குன்னு நிறைய ஷிர்க்கு கொண்டு வந்துட்டானுங்க. நான் பேசிட்டு இருக்கிறது ஓரிரை அல்லாமல் பிற தெய்வங்களை அல்லாஹுவோடு ஒப்பிடுகிற அசல் ஷிர்க்கை சொல்லி கொண்டிருக்கிறேன். இந்த ஷிர்க்கை ரொம்ப சிம்பிளா விளங்கிடலாம், பெருசாவெல்லாம் விளங்க வேணாம். ஒரு கணவன் மனைவி ரோட்ல போறாங்க, கணவன் மனைவி. அந்த மனைவி கிட்ட கேட்கிறோம், யாருமா இது, கூட போறவர் யாரு? அந்த அம்மா என் புருஷன்னு சொல்லணும். சும்மா ஒரு உதாரணத்துக்கு அந்த அம்மா இப்படி சொல்லுது, இதுவும் என் புருஷங்குது. பிரச்சனை பெருசாயிருங்க, வேற மாதிரி ஆயிரும். இது யாரு? என் புருஷன். இது என் புருஷன் சொன்னா அதுக்கு பேரு தௌஹீது. இதுவும் என் புருஷன்னா ஷிர்க்கு. இதுவும் என் புருஷன்னா வேற நிறைய இருக்குன்னு அர்த்தம், பெண்ணுக்கு வேறன்னு அர்த்தம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் ரப்பு ஒருவன் தான் என்று இந்த சமூகத்தை சொல்ல வைப்பதற்கு 13 வருஷம் தேவைப்பட்டது. இவனும் என் ரப்பு அப்படின்னு சொல்லுகிற போது அங்கே கூட்டு வருகிறது, விபச்சாரம் வருகிறது, எல்லா அசிங்கமும் வருகிறது. என் ரப்பு இவன் மட்டுமே என்று சொல்லுவதற்கு முதலில் மனித குலத்தை உருவாக்கியவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இந்த சமூகத்தில் இன்னைக்கும் ஏதாவது நல்லது நடக்கணும், அப்படி ஆகணும், இப்படி ஆகணும், சமுதாயம் முன்னேறணும், ஊர் முன்னேறணும், இளைஞர்கள் என்ன முன்னேறதுனாலும் ஒரே தியரி தான், ஒரே சூத்திரம் தான். என்னன்னா, சீர்குலைவு அப்புறப்படுத்தப்பட்டால் மட்டுமே எந்த நல்ல சீர்திருத்தங்களும் அல்லது திருந்துவதும் தானாக வரும், இல்லைன்னா வரவே வராது, வரவே வராது. இன்றைக்கு இளைஞர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஏராளமான சீர்குலைவுகள், அந்த சீர்குலைவுகளை எடுக்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பாணி அலாதியானது. என்னன்னா, தங்களை முன்னிறுத்துகிறார்கள். நீ என்னை பார்த்தியல்ல, நான் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கிறேன்னு கேட்கிறாங்க. உலமாக்கள் அடிக்கடி சொல்லுவார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் கைத்தடி காட்டினார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் தங்களின் கைகளை காட்டினார்கள். கைத்தடி கருமங்கள் நிறைய செய்தது. ஈசாவினுடைய கை பிறவி குருடுக்கு பார்வை கொடுத்தது. ஈசா அலைஹிஸ்ஸலாமின் கை குஷ்டரோகிக்கு நிவாரணம் கொடுத்தது. எல்லாம் குச்சியை காட்டிய போது, கையை காட்டிய போது நபிகள் நாயகம் எதை காட்டினார்கள்? ஃபகத் லபிஸ்து ஃபீக்கும் உமரம் மின் கப்லிஹி, நான் உங்களுக்கு இடையில 40 வருஷம் வாழ்ந்தன்ல, அந்த வாழ்க்கையை காட்டுகிறேன், இதிலே கரை உண்டா? என்னைக்காவது பொய் பேசியிருக்கிறேன்னா, யாரையாவது ஏமாத்திருக்கிறேன்னா, யாரு காசையாவது நான் தூக்கிட்டு போயிருக்கிறேன்னா? அப்ப இவ்வளவு காலம் வாழ்ந்த வாழ்வினுடைய சீர்திருத்தத்தை, சொந்த வாழ்வின் தூய்மையை தங்களுடைய தலைமைத்துவத்திற்கு சான்றாக வைக்கிறார்கள். இன்னைக்கெல்லாம் யாராவது ஒரு தலைவன் என்னுடைய கடந்த காலத்தை நான் ஆரம்பிச்சாவே கல்லு வந்துடும், ஆரம்பிக்கிறப்பவே கல்லு வந்துடும். சொந்த வாழ்க்கையின் தூய்மையை ஒரு தலைமைத்துவத்திற்கு முன்னோடியாய், முன்னுதாரணமாய், அதாவது தரச்சான்றிதழாய் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு முன்னாலே வைத்தார்கள். அதை வச்சுட்டு சீர்திருத்துறதுனால ஈஸியா சரியாயிருச்சு. நாம் இப்போ சப்ஜெக்டுக்கு வருவோம். இந்த சமுதாயத்தில் புறையோடி கிடக்கிற அல்லது இன்றைக்கு பரவி இருக்கிற ஏராளமான சீர்குலைவு சரி செய்யப்பட வேண்டுமானால் முதல்ல சீர்திருந்துங்க அப்படின்னு எல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி, நல்லது நடக்கணும் அப்படி இப்படின்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி, நம்முடைய இளைஞர்கள் அப்படி வரணும் இப்படி வரணும் நல்லா சொல்றதுக்கு முன்னாடி, இளைஞர்கள்ட்ட உள்ள ஏராளமான விஷயம் அது முதல்ல வெளியே போகணும். சீர்குலைவுகளை எடுத்து வெளியிலே போட வேண்டும். அதுல உச்ச கட்டத்தில் இன்னைக்கு இருக்கிறது இந்த ஊரல்ல, தமிழகம் முழுக்கவே குடிபோதை, கஞ்சாவின் அடிமைகள் எக்கச்சக்கமா. அநேகமாய் நான் நினைக்கிறேன் புளியங்குடியும் இதற்கு விதிவிலக்கல்ல. எல்லா ஊரும் மரத்துக்கடியில் 4 பேர் உட்காந்துக்கிறான், ரயில்வே ஸ்டேஷன் பிரிட்ஜுக்கு கீழே 4 பேர் உட்காடுறான், பஸ் ஸ்டாண்ட்ல ஓரமா உட்காடுறான். சில ஊர்கள் எல்லாம் நீங்களாம் என்ன பண்ண முடியும்னு தெருவிலேயே அங்கங்க உட்கார ஆரம்பிச்சிடறான். 4 பேர் 5 பேர் என்னமோ கையில தஸ்பீ உருட்டுற மாதிரி உருட்டிக்கிட்டே இருக்கிறான். ஏதேதோ போதைகள். ஒரு நேரத்துல போதைக்கு கஞ்சா அப்படி இப்படிலாம் இன்னைக்கு நிறைய வெரைட்டிஸ் வந்துருச்சு, அதுல எக்கச்சக்கமா வந்துருச்சு. என்னென்னத்தையோ சாப்பிட்றான், என்னென்னத்தையோ மோந்து பார்க்கறான். சமயத்துல அந்த பொட்டனை சரியா கிடைக்கலன்னா
என்னமோ தீ மூட்டி அந்த புகையை அப்படி ஸ்மெல் பண்றான். ஒண்ணுமே கிடைக்கலன்னா மெடிக்கல்ல ஏதோ சிறப்பு மாதிரி பாட்டில் வாங்கி குடிக்கிறான். இந்த பாட்டில் ஏதோ சிறப்பு, அது கொஞ்சம் அப்படி மிதக்கிற மாதிரி இருக்கும் போல தெரியுது, அப்படி அதை வாங்கி ஊத்திக்கிறான். சென்னையில் அவுட்டர்ல டயர் எல்லாம் எரிக்கிறான், டயர் எடுத்து எரிக்கிறாங்க, எரிச்சு அது புகை வருமல்ல, அதை அப்படியே ஸ்மெல் பண்றான். எங்க போய் தொலைவானே தெரியல, என்ன ஆகும்னு தெரியல. ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி அதை போட்டு தான் போறான். ரொம்ப நேரமா கையில என்னத்தையோ வச்சு தேய்ச்சி அதை இங்க உள்ளுக்குள்ள வைக்கிறான். அதுக்கு என்னமோ பேர்லாம் சொல்றாங்க. உள்ளுக்குள்ள ரொம்ப நேரம் போராடி என்னென்னமோ பண்ணி அதை கலக்கி அது ஒரு பக்குவத்துக்கு வந்து அவனுக்கு தெரியும் போல தெரியுது. எடுத்து அப்படியே உதட்டு கவரு குழியில மண்ணை போட்ட மாதிரி உள்ள சொருன்னு சொருவிடுவான். அதை சொருவின உடனே தான் அவனுக்கு வந்து பாடமெல்லாம் விளங்கும் போல தெரியுது. காலேஜுக்கு போறதுக்கு முன்னாடி போட்டுறான். காலேஜ்லயே கிளாஸ் ரூம்லயே கடைசி டெஸ்க்ல அந்த வேலை நடக்குதுன்னு சொல்றாங்க. இன்னொன்னு என்ன தெரியுமா, நாங்கள் கஞ்சாவை அழிக்க போகிறோம் அப்படி இப்படின்னு பேப்பர்லயும் அதுலயும் இதுலயும் ஊடகத்திலையும் சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆனா காலேஜ் வாசல்ல கரெக்டா கிடைக்கும். இது நம்ம நாட்டை பிடிச்சிருக்கிற முசீபத்து. இத்தனை டன் கஞ்சா பறிமுதல், அத்தனை டன் கஞ்சா பறிமுதல், விற்க இருந்தவற்றை பறிமுதல் செய்து விட்டோம். எல்லாம் பண்றைய ஒரு நாளாவது கிடைக்கலன்னு இருக்கா? எல்லா நாளும் காலேஜ் வாசல்ல கிடைக்குது, ஸ்கூல் வாசல்ல கிடைக்குது. இப்போலாம் காலேஜை பத்தி பேசுறது இல்லை. 10th +1 படிக்கிறவனெல்லாம் அதுல இறங்கிட்டான். எதுல? போதையில. இப்ப கஞ்சாவின் அடிமைகளாய், மதுவின் அடிமைகளாய் ஒரு சமூகம் இங்கே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் சொன்னேன், யுஹர்ரிமு அலைஹிமுல் ஹபாயித், அசிங்கமானவைகளை நாயகம் தடை செய்வார்கள் அப்படின்னு வருது. மதுவை பற்றிய வார்த்தையில் தான் இதே ஹபாயித்தை உம்முல் ஹபாயித் என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அத்தனை கெட்ட பழக்கங்களுக்கும் தாய் மது. மது, போதை, கஞ்சா, போதை தரும் எல்லாம். சமுதாயத்தை எப்படி மீட்கிறதுன்னே தெரியல, அப்படி ஒரு ஆபத்திற்கு போய்விட்டது. ஏதோ உங்க ஊர்லயும் அந்த ஊர்லயும் இந்த ஊர்லயும் சொல்ற தகவல் நான் சொல்லல. காவல்துறை சார்பாக அதிகாரப்பூர்வமாக தரப்பட்ட உளவுத்துறையினுடைய அறிக்கையே என்ன சொல்லுது தெரியுமா? தமிழகத்தில் முஸ்லிம் வாலிபர்கள் நிறைய கஞ்சாவுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். சத்தம் போட்டு சொல்ல முடியல, ஆனா கசப்பா இருந்தாலும் உண்மையை சொல்லாம இருக்க முடியல. இந்த சமுதாயம் இதுல ஓவரா பாதிக்கப்பட்டிருக்கு. கஞ்சாவுக்காக நடைபெற்ற படுகொலைகளாக இருக்கிற வந்தவாசி படுகொலை, பல்வேறு இடங்களில் வாணியம்பாடியிலே நடைபெற்ற கஞ்சா வியாபாரிகளுக்கு இடையிலே நடைபெற்ற படுகொலை, தமிழகம் முழுக்க நடைபெற்ற எல்லா படுகொலைகளுமே பூரா முஸ்லிம் சமுதாயம். எல்லாமே கஞ்சா வியாபாரிகள் கொடுக்கறது, வாங்கிறது, சப்ளை பண்றது, இதுல ஒருத்தனை போட்டு கொடுக்கறது, அவன் வீட்டில் பதுக்கி வச்சிருக்கான்னு சொல்லி இவன் சொன்னதற்கு ஏற்பட்ட படுகொலை, இதையெல்லாம் தமிழகத்திலே நாம் பார்த்து வருகிறோம். எப்படி இதை மீட்டு கொண்டு வர்றதுன்னு தெரியல. மிக மோசமான ஒரு சூழ்நிலையில் மதுவுக்கு அடிமையாகி கிடக்கிறார்கள். எந்த தாய் தகப்பனும் யோசிக்கணும். அது கைமீறி போனதற்கு பின்னாலே உங்களால் மீட்க முடியாத ஒரு இடத்திற்கு மகன் போய் நின்று விட்டால், மன் ஷரிப கம்ரன் கத்ஹன் ஹராமுன் அலைஹி ராயிஹத்துல் ஜன்னா. கதஹ்னா நம்ம பாணியில ஒரு கப்பு சாராயம், மது எவன் குடிக்கிறானோ சொர்க்கத்தின் வாடை அவனுக்கு ஹராமாகிவிட்டது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது ஹதீஸ். இது இந்த கோட்ரு ஆஃப் அப்புறம் இதெல்லாம் சொல்றாங்கல்ல, ஃபுல்லு. ஒரே ஒரு குவளை மதுவை அருந்தியவனுக்கு சொர்க்கம் ஹராம் என்றால், இன்னைக்கு வார குடிகாரர்கள், ஏதாவது சுப துக்க நிகழ்ச்சிகளின் போதெல்லாம் குடிகாரர்கள், எல்லா சாட்டர்டே சண்டே வீக்கெண்டு இன்னைக்கு சரக்கு இல்லாமல் இளைஞர் சமுதாயம் இல்லைன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. சரக்கு அடிக்க போலாமாங்கிறது டீ குடிக்க வர்றியான்ற மாதிரி அளவுக்கு இன்னைக்கு கொண்டு வந்துட்டாங்க. ட்ரக் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி ஆர்கனைசேஷன் இருக்கு இல்லையா, மது ஒழிப்பு, போதை ஒழிப்பு. இந்த ட்ரக் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் சொல்றது என்னன்னா, தமிழகத்தில் மது குடிப்பவர்களினுடைய வயசு 16 மாறிடுச்சு, கஞ்சா வயசு 13 மாறிடுச்சு.
13னா என்னங்க வயசு, என்ன படிப்புங்க? 8th ஸ்டாண்டர்டு, அவ்வளவுதானே. 13னா தண்ணி அடிக்கிறவனுடைய வயசு 16ன்னா +1. அவன் 10th முடிச்சு +1 படிக்கிற வயசு. நல்லா பாதுகாக்க வேண்டும். பெற்றோர்களின் கட்டுப்பாடு தாண்டி ஒரு ஊர், ஒரு ஜமாத்து, ஒரு மஹல்லா, ஒரு சமூக கட்டமைப்பு எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு ஒரு சமூகம் இந்த போதைக்கு, இந்த கஞ்சாவிற்கு, மதுவிற்கு அடிமையாகிறார்கள் என்றால் மார்க்கத்தில் உயிர் காக்கக்கூடிய அளவுக்கு போய்விட்ட ஒரு மருத்துவத்தை தவிர எந்த இடத்திலையும் அதை பயன்படுத்த மார்க்கம் அனுமதிக்கல. சவுதியில ஹையத்து கிபாரில் உலமான்னு ஒரு அமைப்பு, மூத்த உலமாக்களின் ஃபத்வா கமிட்டி அப்படின்னு. சவுதியில பணிபுரியக்கூடிய டிரைவர் ஒருத்தர் கேட்கிறார், நான் டிரைவர், நான் டாக்ஸி டிரைவர், நான் ஏதாவது வர்றவங்க ஜாமானை எடுத்துட்டு வருவாங்க, அவங்கள கொண்டு போய் அட்ரஸ்ல இறக்கி விடுவேன், வாடகை வாங்கிக்குவேன். தினந்தோறும் ஒருவர் ஒரு குறிப்பிட்ட சூப்பர் மார்க்கெட்ல இருந்து மதுவை வாங்கி கொண்டு என்னுடைய வண்டியில ஏறுவார். நான் தான் கொண்டு போய் அவர் வீட்டில் டிராப் பண்ணுவேன். சில நேரங்கள்ல அவர் வரமாட்டார், வாங்கி கொண்டு வந்து என்னுடைய வீட்டில் கொடுக்க சொல்லுவாரு. நான் கார்ல போய் அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல இருந்து வாங்கிட்டு கொண்டு போய் அவங்க வீட்டில் கொடுத்துருவேன். இது எனக்கு ஜாயிஸான்னு கேட்கிறாரு. ஹராம்னு ஃபத்வா கொடுத்துருக்காங்க ஐயத்துக்கு இபார்ல உலமா. நான் டிரைவர், ஏறுற கஸ்டமர் அவன் பையில என்ன வச்சிருக்கான்னு எனக்கு தெரியாது, தெரியலன்னா பிரச்சனை இல்லை. அவன் மதுதான் வச்சிருக்கான்னு தெரிஞ்சா நீ டாக்ஸி ஓட்டி சம்பாதிக்கிறது கூட ஹராம் என்கிற அளவுக்கு இந்த மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் நம்முடைய வீடுகளில், எனது வீட்டில், உங்கள் வீட்டில், நம் தெருவில், நம் மஹல்லாவில், நம்முடைய ஜமாத்தில் இதுவெல்லாம் வந்துவிட்டது என்றால் பெரியவங்களை பார்த்தா பயப்படவும் மாட்டேங்கிறான், மரியாதையும் கொடுக்க மாட்டேங்கிறான். இது நவீன தலைமுறை. பொதுவா இந்த சரக்கெல்லாம் உள்ள போச்சுன்னு சொன்னா பெரியவர்கள் மரியாதை மட்டுமல்ல, பெற்றோர்கள் மரியாதையும் போயிரும், நிச்சயமா போயிரும். இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு ரொம்ப சீரியஸ் கண்டிஷனுக்கு போகலைன்னாலும் ஒரு அறவாசி ஆபத்திற்கு நாம் கிட்டத்தட்ட வந்துட்டோம். சில பேர் நினைக்கலாம் நாங்க கொஞ்சோன்னு தான், கொஞ்சமெல்லாம் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்துல ஹதீஸ் தெளிவா இருக்கு. மது, சாராயம், அது இது, ரம்மு, ஜின்னு, விஸ்கி, பீரு, பிராந்தி, டாஸ்மாக்கு, தனியார் மார்க்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு வார்த்தை ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை, குல்லு முஸ்கிரின் ஹராம், குல்லு முஸ்கிரின் ஹராம். போதை தரும் எல்லாம் ஹராம் ஆகும், போதை தரும் எல்லாம் ஹராம். அதுல சாராயம் வரும், மது வரும், இது கஞ்சா வரும், எல்லாம் வரும். சின்னதா ஆரம்பிக்கிறது லேசா. பக்கத்தில் இருக்கிற டெஸ்க்ல இருக்கிற பையன் கொடுப்பான், இதை போட்டு பாரு, என்னமோ கூலிப்புங்கிறானுங்க, கூலிப்பு, அது என்னமோ வாங்கி வச்சுக்கிறான். எல்லாம் ஒரு கிளாஸ்ல செக் பண்ணா 10-15 பசங்க பையில கூலிப்பு இருக்கு. அது மாதிரி என்னென்னமோ இருக்கு. இது எங்க போய் முடியும்னு தெரியல. இன்னொன்னும் இருக்கு, தமிழகம் முழுக்க ஒன்று தெரிஞ்சுங்க, உளவுத்துறை தந்த தகவல் 122 முஸ்லிம் சமுதாயத்தினுடைய வாலிபர்கள்ல தமிழ்நாட்டினுடைய நிலவரத்தை தனியா புள்ளி எடுத்து 122 பேர் கஞ்சா அடிக்ட் அப்படின்னு சொல்லி உளவுத்துறை கிடைத்த தகவல். தயவு செய்து ஏதோ டீ கடை பெஞ்சில உட்காந்து பேசுற மாதிரி நான் பேசிட்டு போறதா நினைக்க வேண்டாம். நான் சொல்ற இந்த தகவல் டேட்டா பேஸ், இது காவல்துறையே தந்திருக்கிற டேட்டா பேஸ் தகவல். 122 பேர், 22%. அப்படின்னா என்ன அர்த்தம்? 4 பேத்துல ஒரு பையன் முஸ்லிமான மாணவர்கள்ல, முஸ்லிம் வாலிபர்கள்ல 4 பேத்துல ஒருத்தன் இன்னைக்கு அடிக்ட் ஆயிட்டான்னு அர்த்தம். நம்ம சமுதாயத்தினுடைய விபரீதம் புரிகிறதா? எங்க போய் நிக்கிறோம்னு தெரியுதா? ரொம்ப ஆபத்து. இது சீரியஸ்னஸ். இது உடனடியாக ஏதாவது செய்தாக வேண்டும். இது யாரோ செய்ய முடியாது. இதெல்லாம் காவல்துறையும் அரசும் அதுவும் இதுவும் கட்டுப்படுத்தும் என்பதெல்லாம் வெறும் ஏமாற்று வேலை. அதையெல்லாம் தாண்டி சொந்த வீட்டிலே தொடங்க வேண்டும் இந்த சீர்திருத்தம், அல்லது சொந்த மஹல்லாவிலே தொடங்க வேண்டும். உள்ளூரினுடைய உலமாக்கள் பொறுப்பு, மஸ்ஜித் மதரசாக்களை நிர்வகிக்கிற நிர்வாகிகள், அதாவது உமராக்கள், அவர்களுடைய பொறுப்பு. இது குறித்த விசாரணையின் போது உலமாக்களும் பதில் சொல்லியாக வேண்டும், உமராக்களும் பதில் சொல்லியாக வேண்டும். நாம் எல்லோருமே இதுல குற்றவாளிகள். கண்ணுக்கு எதிரே ஒரு வாலிப சமுதாயம் தன்னுடைய ஆழ்கடலிலே மூழ்கி அது உயிரிழந்து போவதை பார்த்து கொண்டிருக்கிற பரிதாபத்திற்கு நாம் ஆளாக இருக்கிறோம்.
எவ்வளவு மோசமான புள்ளி விவரங்கள் சமீபத்தில் வந்து கொண்டிருக்கிறது. இதுல இன்னொரு அதிர்ச்சி இருக்கு. என்ன தெரியுமா? இஸ்லாமிய வாலிபர்களின் கைகளிலே தடையில்லாமல் கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் கிடைப்பதற்குள்ள ஏற்பாடுகளும் மறைமுகமாகவும் மர்மமாகவும் நடக்கிறது. நீங்க உடனே டப்புன்னு நீங்க எதை எடுத்தாலும் அவங்கள குறை சொல்றீங்க அப்படின்னு நீங்க தயவு செய்து குற்றம் சொல்ல வேண்டாம். ஒரு தகவலுக்கு சொல்லுகிறேன். நான் ஊர் பேரு சொல்ல மாட்டேன். தமிழகத்தில் இஸ்லாமியர்கள் நிறைந்து வாழுகிற ஒரு ஊர், முஸ்லிம்கள் நிறைந்து வாழுகிற ஒரு ஊர். இந்த ஊர்ல மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கிறது. நல்லா சொல்ல போனா மிகப்பெரிய ஒரு இமாமினுடைய பெயரில் செயல்படுகிற ஒரு ஸ்கூல். மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல காலையில, அது எந்த மாதிரி ஸ்கூல் தெரியுமா? ரொம்ப அற்புதமான பாடத்திட்டம். இந்த படிச்சுக்கிட்டே ஹாஃபிஸ் ஆகுறாங்கல்ல, இப்போலாம் அப்படி சிஸ்டம் நிறைய இடத்துல வந்திருக்கல்ல. அங்க படிக்கிறவன் 10th அவன் படிச்சுக்கிட்டே ஹாஃபிஸ் ஆயிடுவான். 6th தொடங்கி 10th. இந்த மாதிரி குர்ஆன் மனப்பாட சிலபஸையும் உள்ளடக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல காலையில 10 to 10:15 கரெக்டா இன்டர்வல் டைம்ல ஸ்கூலுடைய கடைசி காம்பவுண்டு செவரு, அதுக்கு பின்னாடி கேட்டு, அந்த பக்கம் வெளியில இருந்து கரெக்டா 10 to 10:15 பொட்டணம் வந்து உள்ள உழுகுது. பசங்க கரெக்டா அங்க நின்று இங்க இருக்கிற +1 +2 உடைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்ச் பிடிக்கிறாங்க. பூரா கஞ்சா. அதை வாங்கி அவன் எப்படி எப்படி பயன்படுத்தணுமோ எல்லாம் பயன்படுத்திட்டு அவன் கிளாஸுக்கு போறான். இதுல ஆச்சரியம் என்னன்னா, அதுல சில பசங்க குர்ஆனை காவாசி பாதி எல்லாம் மனப்பாடம் பண்ணியிருக்காங்க, ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல படிக்கிறவங்க. இது ரொம்ப நாளா நடக்குது. கடைசியா பிரின்சிபலுடைய கவனத்திற்கு வருகிறது. சரி, போய் இதை புகார் செய்யலாம் அப்படின்னு சொல்லி முதல்ல கண்டுபிடிக்கலான்னு சொல்லி காம்பவுண்டுக்கு அந்த பக்கம் கரெக்டா இன்டர்வல் டைம்ல பசங்க கேட்ச் பிடிக்கிற மாதிரி தூக்கி போடுறது யாரு அப்படின்னு சொல்லி போய் அங்க பிடிச்சா 2 பெண்கள் நிற்கிறார்கள். 2 பெண்கள் ஏதோ கூலிக்கு அமர்த்தப்பட்ட பெண்கள். அந்த கூலிக்கு அமர்த்தப்பட்ட பெண்கள் டெய்லியும் கரெக்டா கொண்டு, அவன் காசு கொடுத்து வாங்குறதுக்கே டிமாண்டு, பெரிய பெரிய காசு கொடுத்து வாங்க வேண்டியதா இருக்கு. இலவசமா தினந்தோறும் அப்படி தூக்கி வீசுறதுன்னா, கடைசியில் அந்த 2 பெண்களையும் அழைத்து சம்பந்தப்பட்ட பிரின்சிபல் உள்ளிட்ட மேனேஜ்மெண்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணி கொண்டு வந்து நிறுத்தினா, அந்த 2 பெண்கள் கொடுத்த வாக்கு மூலம் அந்த ஊரினுடைய ஒரு குறிப்பிட்ட மத துவேஷ அமைப்பை சார்ந்தவர்கள் ஃப்ரீயா கொண்டு போய் போட சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் இதைத்தான் உங்கள் சிந்தனைக்கு கொண்டு வருகிறேன். பசங்க கெட்டு போறது அப்படிங்கிறத தாண்டி திட்டமிட்டு போதைப் பொருட்கள் முஸ்லிம் சமுதாயத்தினுடைய கையிலே கிடைப்பதற்கு மிக வலுவான தளமும் களமும் அமைக்கப்பட்டு அது செயல்படுத்தப்படுகிறது. 122% நாள்ல ஒரு முஸ்லிம் இன்னைக்கு கஞ்சாவுக்கு அடிக்ட் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய காவல்துறையினுடைய தகவலுக்கு பின்னால் இங்கே நடைபெறுகிற சில மர்மங்களையும் சேர்த்து யோசிக்க வேண்டும். ஆனால் இவ்வளவு பெரிய சதி வலைக்கு பின்னால் பலிகடாவாகிற இடத்தில் உங்களுடைய பயணம் என்னுடைய பயணம் இருந்தால் எவ்வளவு பெரிய பாதிப்பு, அவமானம், கேவலம். அந்த கேவலத்துக்கு இன்னைக்கு போயிட்டு ஓட ஓட இந்த உலகத்தில் மதுவை விரட்டிய ஒரு மார்க்கத்தினுடைய 1446வது ஹிஜ்ரியில் இந்த தலைமுறை டாஸ்மாக்ல நிக்குதுங்கிறது எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா? முஹம்மது என்கிற சொல் மதுவினுடைய விரோதி. அந்த சொல் மதுவை ஒழித்த மந்திரம். அந்த சொல், அந்த வாடை கூட தனது தீபகற்பத்தில் இருக்கக்கூடாது என்று 10 வருஷ காலத்தில் மதுவின் வாடை இல்லாமல் செய்துவிட்டு கனவை நனவாக்கிவிட்டு போன ஒரு பெருந்தலைவரை பின்பற்றுகிறோம் என்று அந்த பெயரை கலிமாவோடு சேர்த்து லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லுகிற ஒரு கூட்டத்தினுடைய இளவல்கள், இளைய தலைமுறை டாஸ்மாக்ல நிக்குதுங்கிறது எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா? ஒரு நேரம் இருந்துச்சு, பாய் குடிக்க மாட்டான், பாயோட காரன் நிறுத்தி ஊத சொல்ற வேலையில இப்ப எல்லா காரும் நிக்குது. காரணம் அவனுக்கும் தெரியுது, இவங்களும் அப்பப்ப கொஞ்சம் ஊத்துவாங்க, இவங்களும் அப்பப்ப கொஞ்சம் நிறுத்தி கேட்கிறான். 2 வீலரா இருந்தாலும் நிறுத்துறான், 4 வீலரா இருந்தாலும் நிறுத்துறான். ஒரு நேரத்தில் பாயை சாராயத்திற்காக நிறுத்த மாட்டார்கள், மது செக்கப்புக்கு நிறுத்த மாட்டான், வேற ஏதாவது லைசன்ஸ் இன்சூரன்ஸ் அது வேற.
மதுவை சோதனை செய்கிற ஊத சொல்லி பார்க்கிற அந்த சோதனைக்கு முஸ்லிம் சமுதாயம் இதற்கு முன்னால் இலக்கானது இல்லை. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் நடக்கிறது, எல்லா பக்கம் தெரியுது. அதிலும் முஸ்லிம் சமுதாயம் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டங்களுடைய கிராமங்கள்ல கூட நடக்குது. ஒரு ஆலிம் ஷா சொன்ன அதிசயம் என்னன்னா, கபிரிஸ்தான்ல குடிக்கிறாங்களா டெய்லி. ரொம்ப சீக்கிரமா அங்க வந்துருவோன்னு சொல்றதுக்கு போனானுங்களோ என்னமோ தெரியல. ஏன்னா அங்கங்க மறைவா பிரிட்ஜுக்கு கீழே, மரத்துக்கு கீழே, ஊருக்கு வெளியில தானே குடிப்பானுங்க. அவங்க ஊர்ல நடக்கிறத ஒரு ஆலிம் ஷா சொல்றாரு. நேரா வாங்கிட்டு 5-6 பேர் பாட்டில் வாங்கிக்குவான், தனியா கிளாஸ் வாங்கிக்குவான், கையில கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிக்குவான், எல்லாம் வாங்கிட்டு கபிரிஸ்தானுக்கு வந்துருவானுங்க. அது என்ன நினைக்கிறானுங்கன்னு தெரியல. மௌத்தா போன மூதாதையர்களுக்கு பூரம் சொல்றது, உன் பேரை நான் பாரு எப்படி ஆயிட்டேன். எவ்வளவு கேவலத்திற்கு கொண்டு இந்த போதையின் அடிமைத்தனமும் இந்த மது குடிப்பதனுடைய பழக்கமும் இவர்கள் பேர் மட்டுமல்ல, இவங்களுடைய குடும்பம், இவங்களுடைய மஹல்லா எல்லாம் கெட்டு போய் கிடக்கு. புதுசா இஸ்லாத்துல சேர்ந்தவர், அவருக்கு சட்டமெல்லாம் ஒன்றும் தெரியல. மது ஹராம் ஆயிடுச்சு, தடை செய்யப்பட்டுருச்சுன்னு அவருக்கு தெரியல. பாவம் கிராமவாசி. அவர் உயர்தரமான மது ஒரு டின்னு நிறைய எடுத்துட்டு வந்தாரு. எதுக்கு தெரியுமா? ரசூலுல்லாஹ் கொடுக்கறதுக்கு. டின்னு நிறைய தூக்கிட்டு வந்தார், கொண்டு முன்னாடி வச்சுட்டார். அவர் கிராமவாசி. என்னன்னாங்க, இது மது உங்களுக்கு அன்பளிப்பு கொடுக்கறதுக்காக கொண்டு பொதுவா ஒவ்வொருத்தரும் யோசிப்பாங்கல்ல, இவங்களுக்கு என்ன கொடுக்கலாம், பேரிச்சம்பழம் கொடுக்கலாம், தேனு கொடுக்கலாம், பேனா கொடுக்கலாம், இப்படியெல்லாம் யோசிப்பாங்கல்ல. அவர் என்னமோ யோசிச்சிருக்காரு, இதை கொடுக்கலான்னு கொண்டு வச்சுட்டாரு. சல்லாசம் சொன்னாங்க, அல்லாஹு தஆலா நிரந்தர ஹராமாக இதை ஆக்கிவிட்டான், நிரந்தரமாக இது விளக்கப்பட்டு விட்டது. அப்படியா, சரி அப்ப கொடுங்க, நான் வேற யாருக்காவது அன்பளிப்பு கொடுத்துறேன்னர். நபிசல்லாசன் சொன்னாங்க, எதுவெல்லாம் குடிப்பதற்கு ஹராமாக்கப்பட்டதோ அது அன்பளிப்பு செய்வதும் ஹராமாக்கப்பட்டது. நீ யாருக்கும் அன்பளிப்பெல்லாம் கொடுக்க முடியாது. என்ன எப்ப ஹராமுன்னு ஆயிருச்சோ, ஹராம நீ எப்படி கொடுப்ப? பன்றி இறைச்சி 1 கிலோ வாங்கி கொண்டு போய் அவனுக்கு கொடுப்போமா? நம்ம கொடுக்க முடியாதுல்ல. இது எது ஹராமானதோ, ஹராமானதை நீ அன்பளிப்பாகவும் கொடுக்க கூடாது. அவர் வந்தவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, டின்னு நிறைய கொண்டு வந்திருக்காரு. ஒண்ணு குடிக்க கூடாது, ஹராமுன்ட்டாங்க. சரி யாருக்காவது தூக்கி கொடுக்கலான்னா அதுவும் வேணான்ட்டாங்க. கடைசியில் அவரா சொன்னாரு, கிராமவாசி, நான் ஒரு வேலை செய்யறேன், இதை சேல்ஸ் பண்ணிடுறேன்னு, வித்துறேன். ஏன்னா குடிக்க கூடாதுங்கிறீங்க, அன்பளிப்பும் கொடுக்க கூடாதுங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எதுவெல்லாம் குடிப்பதற்கு தடை செய்யப்பட்டதோ அது விற்பனை செய்வதற்கும் தடை செய்யப்பட்டது. ஒரு முஸ்லிம் விற்க முடியாது ஒரு ஹராம. எனவே இப்ப அவர் திருன்னு முழிக்கிறார். என்ன பண்றது? குடிக்கவும் கூடாது, அன்பளிப்பு கொடுக்கவும் கூடாது, சேல்ஸ் பண்ணவும் கூடாது. என்ன செய்வது? ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தார் குப்பை கொட்டுகிற குப்பை தொட்டியின் பெயரை சொல்லி சுபாத்தத்த கௌம் அந்த குப்பை தொட்டியில கொண்டு போய் கொட்டிருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கொட்டி விட்டார். குடிப்பது கூடாது, விற்பனை கூடாது, அன்பளிப்பு கூடாது, அதை எடுத்து சுமந்து செல்லுவது கூடாது என்கிற அளவுக்கு கடுமையாக நிபந்தனைகள் விதிக்கப்பட்ட முஸ்லிம் சமுதாயத்தில் அல்லாஹு அக்பர். இன்னைக்கு உள்ள இளைய தலைமுறை, அதாவது பேச்சுலர்ஸ் எல்லாம் ஒரு செலிப்ரேஷன்ங்கிறான். செலிப்ரேஷன்னாவே வேற ஒன்றும் இல்லை, அங்கே இதுதான் இருக்குன்னு அர்த்தம். நாங்கள்லாம் ஒன்றா டூர் போகிறோம், நாங்கள்லாம் ஒன்றா சும்மா ஒரு 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 செலிப்ரேஷன், நாங்கள்லாம் ஒன்றா சந்திக்கிறோம். என்ன சந்திச்சாலும் சரக்கு இல்லாமல் ஒன்றும் இல்லை. அவன் தகுதிக்கு ஏற்ப குடிச்சுக்கிறான். சில பேர் மாட்டிக்காம இருக்கிற அளவுக்கு குடிச்சுக்கிறான், தள்ளாடாத இருக்கிற அளவுக்கு. கொஞ்சம் வெளியூர் ட்ரிப்பு அது இதெல்லாம் போயிட்டா தள்ளாடுற அளவுக்கும் குடிக்கிறான். மது ஹராம் ஆக்கிறதுக்கு முன்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்துட்டு இருந்த காலத்திலேயே ஒரு வீட்டில் விருந்து நடந்தது. எப்பவுமே விருந்து கடைசியில் இதோட தான் இருக்கும். அதில் நிறைய பேர் இஸ்லாமிய பெருமக்களாக பின்னாலே ஆனவர்கள், ஒரு நேரத்தில் அனுமதி இருந்த போது குடித்தவர்கள். அப்போ அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சின்ன பையன். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு தான் கோலையில் ஊற்றி ஊற்றி கொடுக்குறவர். தீர தீர போய் ஊற்றணும். இவர் ஜக்கில் வச்சுக்கிட்டு ரவுண்டு வந்துக்கிட்டே இருப்பார். நம்ம பசங்க தால்ச்சா பாக்கெட்டு வச்சுட்டு இருக்கிற மாதிரி, கல்யாணத்தில் தால்ச்சா பாக்கெட்டு வைக்கிட்டு சுற்றி கேட்குறப்ப ஊற்றணுமல்ல, கூளையை வச்சுக்கிட்டு போய் தீர தீர ஊற்றி கொடுத்துட்டே இருப்பார்.
அனஸ் ரலியல்லாஹு தான் சொல்றாரு, இப்படி நான் ஊத்தி கொடுத்துட்டு இருந்தேன், எல்லாரும் அவங்கவுங்க குடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த வீடு அபூ தல்ஹா பின்னால ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வீடு. அபூ தல்ஹா வீட்டில தான் விருந்து நடக்குது. விருந்துல எல்லாத்துக்கும் ஊத்தி கொடுத்துட்டு இருந்தப்ப வெளியில ஒரு சத்தம் வருது. என்ன சத்தம்? அல்லாஹ் மதுவை நிரந்தர ஹராமாக்கி விட்டான், ஃபஜ்தனிபூஹு லஅல்லகும் துஃப்லிஹூன், முழுசா விட்டுருங்க, அல்லாஹ் நிரந்தரமா ஹராமாக்கிட்டான், நான் அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட இருந்து வர்றேன், இப்பதான் வகி இறங்குச்சு அப்படின்னு சொன்ன ஒரு சத்தம் கேட்டுச்சு. அனஸ் ரலியல்லாஹு ஒரு சின்ன பையன், அவர் கண்ட காட்சியை அவருடைய வார்த்தைகள்ல அவர் பாணியில சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? யாரோ இப்படி சத்தம் போட்டாங்க, கையில இருந்த கூளை பூரா தொப்பு தொப்பு தொப்புன்னு எல்லாம் கீழே போட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன் அந்த கூளை தான் உதட்டுல வச்சு கொஞ்சனாங்க, இப்ப பார்த்தா அதை கீழே போட்டு மிதிச்சாங்க. அத்தனை பேரும் நிரந்தர ஹராமாகி விட்டது, இனிமேல் அதை தொட வேண்டாம். இப்ப ரசூலுல்லாஹ்ட்ட போகணும், பள்ளிவாசலுக்கு போகணும். நிரந்தர ஹராமுன்னு சொன்ன இந்த ஸ்மெல், இந்த வாடை, இது ரொம்ப பயங்கரமா இருக்குமே. அதனால போய் அனஸுடைய அம்மா பக்கத்துல இருந்தாங்க, உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா, அவங்கள்ட்ட போய் அவங்கள்ட்ட அத்தர் இருக்கும், ரசூலுல்லாஹ்வுடைய வியர்வையை எடுத்து ஒரு புட்டியில ஊத்தி அதுல தண்ணி ஊத்தி ஊத்தி வச்சிருந்தாங்க. அவங்க ஊருக்கே மனம் பரப்பும் கஸ்தூரி மனம் அதுல இருக்கும். அதை போய் கொஞ்சம் எல்லாரும் வாங்கி தேய்ச்சிக்கிட்டாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ்ட்ட போக போறோம், கொஞ்சம் அதை தேய்ச்சிக்கிட்டா வாசம் தூக்கலா இருக்கும்னு. ஆனா அல்லாஹ் வச்சிருக்கிறது என்ன தெரியுமா? இந்த சாராய வாசம் மட்டும் என்ன தேய்ச்சாலும் போகாது. இவனும் என்னென்னமோ பண்ணிட்டு வருவான், பாக்க போடுவான், வெத்தலை போடுவான், பீடாவு போடுவான், அத்தர் போடுவான், என்ன போட்டு வந்தாலும் அப்படி இந்த பக்கம் கிராஸ் ஆனாவே போதும். அப்படி ஒரு துர்நாற்றம். அது போய் கேட்கிறாங்க, எங்களுக்கு அத்தர் கொடுங்க. அந்த அம்மா அந்த பாட்டில் இருந்து கொஞ்சம் கொடுத்தாங்க. யார் வந்து கேட்டாலும் அவங்க அத்தர் கொடுப்பாங்க. ஒரு மத்தியான நேரம், பேச்சு வந்துட்டதுனால நான் அதையும் சொல்லிடுறேனே, ஒரு மத்தியான நேரம் கைலூலா என்ற ஒரு தூக்கம் இருக்கிறது. இன்னைக்கும் எல்லாம் மதரசாக்கள்ல அரபி கல்லூரிகள் எல்லாம் கொஞ்ச நேரம் மத்தியானம் தூங்குவாங்க, ஒரு 12 to 1 அப்ப தூங்குவாங்கல்ல, அந்த நேரம் கைலூலா தூக்கம்னு பேரு. அது ரசூலுல்லாஹ் தூங்குவாங்க. அந்த நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கிட்டு இருக்கிறப்போ, வெயில் காலம், வீடு உம்மு சுலைமுடைய வீடு, அதாவது அனஸுடைய அம்மாவுடைய வீடு. பெருமையிலோட ஒரு துண்டு மட்டும் போட்டிருக்காங்க, வியர்வை ஒழுகுது. அப்போ ஒரு சின்ன ஒரு குவளை, ஒரு கப் எடுத்துட்டு போய் கரெக்டா நெத்தியில இருந்து உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா, அவங்க கோசா இல்லை, அவங்க உறவினர்கள், வயதுல மூத்த பெண்மணி, இப்படியே ரசூலுல்லாஹ்வுடைய நெதி எடுத்துருவாங்க. இப்படி எடுத்து நெத்தியில கோப்பையில எடுக்கிறப்ப ரசூலுல்லாஹ் முழிச்சிருவாங்க. மா தஸ்னஈன யா உம்மு சுலைம், உம்மு சுலைம் என்ன பண்ற? இல்ல ரொம்ப வேர்வையா இருந்துச்சு, அந்த வேர்வையை நான் இதை வந்து ஒரு கப்புல நான் புடிச்சிருக்கிறேன். ஸல்லல்லாஹு திரும்ப கேட்டாங்க, ஃபமாதா தஸ்னஈன பிஹி யா உம்மு சுலைம், சரி இந்த வேர்வையை வச்சு நீ என்ன பண்ண போற? அழகான வார்த்தை உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்ட்ட சொன்ன வார்த்தை, நததய்யபு பிஹி யா ரசூலல்லாஹ் வ நததாவி. என்ன பண்றீங்க அப்படி, இதை எடுத்து என்ன பண்ண போறீங்கன்னு கேக்குறீங்க. எங்களுக்கு 2 பர்பஸ், 2 உபயோகம். ஒன்னு இதை மருந்தாக பயன்படுத்துவோம், இன்னொன்னு இதை அத்தராக பூசிக்கொள்வோம். நததய்யபு பிஹி யா ரசூலல்லாஹ் வ நததாவி பி, நாங்கள் இதை அத்தராகவும் பூசிக்கொள்வோம், மருந்தாகவும் பயன்படுத்துவோம். தீர தீர அதுலதான் பாட்டில எடுத்து வச்சு ஊத்திக்கிட்டே இருப்பாங்க. மதீனாவின் கல்யாண வீடுகள் எல்லாம் உம்மு சுலைமிடத்துல வந்து சின்ன சின்னதா அவங்கவுங்க ஊத்தி இதை வாங்கிட்டு போவாங்க. ரசூலுடைய கஸ்தூரி மனம். நான் சொல்ல வந்தது, மது குடிக்கிற ஒரு வீட்டில் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஊற்றி கொடுக்கிற போது ஒரே ஒரு சட்டம் வருகிறது, அல்லாஹ்வும் ரசூலும் தடை செய்து விட்டார்கள். தூக்கி எல்லா கற்பனை எரிஞ்சிட்டு நேரா ரசூலுல்லாஹ்ட்ட போயிட்டாங்களே. அந்த இடத்துல நம்மளை யோசிச்சு பாருங்களேன், நாம இருந்தோன்னு வைங்களேன், வெளியில சத்தம் கேக்குது, அல்லாஹ் தடுத்துட்டான், ரசூலுல்லாஹ் தடுத்துட்டாங்க, நிரந்தரமா ஹராம். நாம என்ன பண்ணுவோம் தெரியுமா? நாம என்ன பண்ணுவோம் தெரியுமா? இங்க வா, நல்லா கேட்டியா, உண்மைதானவா? இல்ல
நைட்ல குடிக்கிறது அதை பத்தி எல்லாம் பகல்ல குடிக்க வேணாம் அப்படியே சொன்னாங்க. நீ நல்லா கேட்டியா? முதல்ல நாம 1008 விசாரணை வரும். ஒரே வார்த்தையில கீழே தூக்கி போட்டு ரசூல்லாட்ட போயிட்டாங்க. போனப்பதான் ரசூல்லா ஒரு வார்த்தை சொன்னாங்க. அவங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு, குல்லு முஸ்கிரின் ஹராம் கலீலுஹு வ கஸீருஹு ஹராம். எல்லா போதை பொருளும் ஹராம் ஆகும். குறைவா இருந்தாலும் ஹராம், கூடுதலா இருந்தாலும் ஹராம். அப்பவே சொல்லிட்டாங்க அட்வான்ஸா. நல்ல வேளை தப்பிச்சது. இல்லைன்னா ஒரு அரை கிளாஸ் தள்ளாடுற அளவுக்கு இல்லை, சும்மா நாங்க குடிச்சுக்கிறோமா, ஒரு ஸ்பூன் குடிச்சாலும் ஹராம். ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை, போதை தருவது குறைவாயினும் கூடுதல். ஏன்னா சில பேர்த்துக்கெல்லாம் நாள்பட்ட குடிகாரனா இருப்பான், ஒரு ஃபுல்லு ஒன்னா போட்டாலும் ஏறாது. சில பேர் புது குடிகாரனா இருப்பான், கோட்டர்லயே. நம்ம கொடுமை பாரு, கோட்டர் ஆஃப் எல்லாம் பேச வேண்டியதா இருக்கு. கொஞ்சமா குடிச்சாலும் ஏறிக்கும், நாள்பட்ட குடிகாரனுக்கு ஏறாது. அப்ப ரசூலுல்லாஹ் வருங்காலங்களில் விவாதத்திற்குரிய வார்த்தை எல்லாம் சேர்த்து வைத்து சொல்லுகிறார்கள். கலீலுஹு வ கஸீருஹு ஹராம். குறைவாக இருந்தாலும் கூடுதலாக இருந்தாலும் அது எல்லாமே ஹராம் தான். அன்பான பெருமக்களுக்கு சொல்லிக் கொள்ளுகிறேன், பொண்ணை இனிமேல் எல்லாம் மாப்பிள்ளை பார்க்கறதா இருந்தா தமிழ்நாட்டுடைய சூழ்நிலையில தயவு செய்து வேலை சம்பளம்னு மட்டும் விசாரிக்க வேணாம். அவன் இந்த போதையில அடிக்டான்னு கொஞ்சம் பாருங்க. ஏன்னா மிக அதிகமாக கஞ்சாவும் தண்ணியும் புழங்க ஆரம்பிச்சிட்ட ஒரு சமூகத்துல மாப்பிள்ளைங்கிற அடிப்படையில யாரையாவது கொண்டு பொண்ணோட தலையில கட்டிட வேண்டாம். இன்னைக்கு நிறைய பேர் வெளியில நல்லா இருக்கிறான், ஆனா உள்ளுக்குள்ள அதுல அடிக்டா இருக்கிறான். அதிலும் குறிப்பாக நடுத்தர வர்க்கத்தை தாண்டி கொஞ்சம் வசதியான குடும்பங்கள், நான் சென்னையை மையமாக வைத்து சொல்லுகிறேன், ஆனால் நாடு முழுக்க வந்து கொண்டிருக்கிறது. ஊசி போட்டுக் கொள்ளுகிறார்கள், போதை ஊசி, டேப்லெட் போட்டுக்கிறாங்க. அதுவும் இதுவும் வாங்கி சாப்பிட்டு தேய்ச்சிக்கிட்டு கரைச்சிக்கிட்டு நுழைச்சிக்கிட்டு அதெல்லாம் எதுக்கு? நீட்டா ஒரு டேப்லெட் அடுத்த 15வது நிமிஷம் மிதக்க ஆரம்பிச்சிடலாம். எனவே ஊசி போடுகிற மாத்திரை போடுகிற இந்த பழக்கம் ரொம்ப அதிகமா வந்துருச்சு. குறிப்பாக தமிழகத்தின் சில மாவட்டங்கள். அது பேரு சொல்றதுல ஊரு சொல்றதுல அது மன வருத்தமாகும் என்பதற்காக தவிர்க்கிறேன். சர்வ சாதாரணமா போதை ஊசி அந்த ஊர்களில் கிடைக்குது. பொண்ணுக்கு மாப்பிள்ளை, ஏன்னா ஹதீஸ் லா தஊது ஷுராபல் ஹம்ர். நீங்க போதைக்காரங்களை போய் அவன் நோய்வாய்ப்பட்டு படுத்தா கூட விசாரிக்க வேணாங்கிறாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு மோசமானது! காஃபிர் நோய்வாய்ப்பட்டு படுத்தா கூட விசாரிக்கணும், யஹூதி நசரா நோய்வாய்ப்பட்டு படுத்தா கூட விசாரிக்கணும். நம்ம போய் உடம்பு எப்படி இருக்கு என்னன்னு. குடிகாரம் மட்டும், போதைக்கு அடிக்ட் ஆனவன் அவன் படுத்துட்டான்னு சொன்னா அவனை போய் விசாரிக்காதீங்க. இது மட்டுமல்ல, லா துஸவ்விஜூஹு, அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்காதீங்க. இது ஹதீஸ். நாம சொல்ற அட்வைஸ் மாதிரி நீங்க நினைச்சுக்க வேணாம். ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளை, குடிகாரனுக்கு பொண்ணை கட்டி கொடுக்க கூடாது. சட்டமில்லாத குடிகாரர்களும் சட்டமில்லாத கஞ்சா அடிமைகளும் பெருகி இருக்கிற ஒரு சமூக சூழலில் ரொம்ப விசாரிச்சு கொடுக்கணும். இதுக்கெல்லாம் மேல வலா துஷஃபஊஹு, அவன் குடிகாரன் சிபாரிசு செய்தால் ஒத்துக்கொள்ளாதீர்கள். எங்கேயா இருந்தாலும் சரி, பள்ளிவாசல்ல, ஜமாத்துல, ஆபீஸ்ல, கம்பெனியில, கடையில, வீட்டுல, எதுக்கா இருந்தாலும் சரி, இது என்ன சிபாரிசு அவன் பண்ணாலும் அந்த சிபாரிசை ஏத்துக்காதீங்க. கடைசியா 4வது விஷயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, லா தக்பலு ஷஹாதத்தஹும், அவன் சாட்சி சொன்னாலும் ஒத்துக்காதீங்க. ஏதாவது ஒரு விஷயம், ஒரு நிக்கா, ஒரு தலாக், 2 சாட்சி, ஒரு சாட்சி, அவனை சாட்சியா போடாதீங்க, அவன் சாட்சியை ஏத்துக்காதீங்க. நான் மீண்டும் ஒரு முறை தொகுத்து சொல்லுகிறேன், நோய்வாய்ப்பட்டால் விசாரிக்க வேண்டாம், உங்கள் பெண்களை மனமுடித்து தர வேண்டாம், அவன் சிபாரிசு செய்தால் ஒப்புக்கொள்ள வேண்டாம், அவன் சாட்சி சொன்னால் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். இவ்வளவு தூரம் மார்க்கத்தில் ஒதுக்கி வைக்கப்படுகிற மிக மோசமான குற்றத்திற்கு ஆளாகி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில யோசிக்க வேண்டும். அன்பானவர்களே, தயவு செய்து நான் இந்த ஊருடைய உலமா பெருமக்களை, இந்த ஊரினுடைய உமராக்களை கேட்டுக்கொள்ளுகிறேன். இளைஞர் சமுதாயத்தை இதில் இருந்து மீட்பதற்கு ஏதாவது செய்யுங்கள். ஒரு போர்க்கால அடிப்படையில் சீர்திருத்தத்தை நோக்கி நாம் பயணப்பட்டாக வேண்டும். எந்த சீர்திருத்தமும் இந்த சீர்குலைவை நீங்க வெளியே அனுப்பாம சீர்திருத்தம் பண்ண முடியாது.
நீங்கள் ஏதாவது இளைஞர்கள்ட்ட அப்படி பண்ண போறோம் இப்படி பண்ண போறோம் அவர்களை அதாக்குகிறோம் இதா இல்லை, முதலில் இந்த சீர்குலைவு தூக்கி வீசப்பட வேண்டும், அதற்கு பிறகுதான் எல்லாம். தயவு செய்து இளைஞர்களுக்கு வாரந்தோறுமோ மாதந்தோறுமோ ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி ஏதாவது நடத்துங்க. இது சம்பந்தப்பட்ட துறை சார்ந்தவர்களை கூப்பிட்டு அவங்களுக்கு இது பண்ண வைங்க. அதில் மனநல வல்லுநர்கள் வர வேண்டும், மருத்துவ உலகம் வர வேண்டும், மார்க்க அறிஞர்கள் வர வேண்டும். இவங்களை எல்லாம் வச்சு பல்வேறு இடங்களில் தமிழ்நாட்டில் நடக்கிறது, ஒர்க் ஷாப்புகள் பட்டறைகள் நடக்கிறது. முழுக்க இளைஞர்களை கொண்டு வந்து உட்கார வச்சு பல நூற்று கணக்கில் எங்காவது ஒரு இடத்தில் மண்டபத்தில் ஸ்கூல்ல பள்ளிவாசல்னா சில பேர் வரமாட்டான் அவ்வளவு சீக்கிரமா. ஏதாவது ஒரு மண்டபம் ஏதாவது ஒரு ஸ்கூல் அத்தனை பேரும் இளைஞர்களாக இருக்க வேண்டும். சொல்ல போனா 12 வயசுல இருந்து 30 வயசு வரையும் உள்ள எல்லாத்தையும் அதுல அட்மிட் பண்ணணும். அத்தனை பேத்தையும் வைத்து கொண்டு பேச வேண்டும். வருங்காலம் கண்ணுக்கு எதிரே. ஏன்னா இன்னைக்கு திண்ணையில உட்கார்ந்து குடிக்கிறான் 10 பேருன்னா கண்டிப்பா அதுக்குள்ள இருந்துதான் நமக்கு நாளைய ஆலிம்கள் அதுல இருந்து தான் வரணும். அவன் தான் ஓத போய் அஜர்த் ஆகணும், அவன் தான் நாளைக்கு ஆப்சாப் ஆகணும். அந்த 10 பேத்துல ஒருத்தன் தான் முத்தவள்ளியா இருக்கிறான், நாளைய செக்ரட்டரிகள் அங்கதான் இருக்கிறான். சமுதாயம் கண்ணுக்கு எதிரிலேயே அப்படியே உருகி போவதை, பனிமலை போல் உருகுவதை கண்ணாலே பார்த்து கொண்டும் நாம் வாழாவிருந்து விடக் கூடாது என்பதற்காக சொல்லுகிறேன். ஒரு சீரியஸ்னஸ் கட்டத்தோடு இந்த விஷயத்தை அணுக வேண்டும். இன்னும் இது குறித்து நிறைய சீர்குலைவுகளை குறித்தும் வட்டி உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை பேச வேண்டும் என்று நினைத்தேன். நேரம் நீண்டு விட்டது. குறிப்பிட்ட ட்ரெயினுக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நான் இதோடு முடிவுக்கு வருகிறேன். சீர்குலைவுகள் அப்புறப்படுத்த இது யாரோ ஜும்மாவில் பயான் பண்ற உலமா மட்டும்தான் கடமைன்னு தயவு செய்து நினைக்க வேண்டாம். பள்ளிவாசல்ல இருக்கக்கூடிய நிர்வாகிகள், சமூக அக்கறை சார்ந்தவர்கள், ஊர் பொறுப்பில் இருப்பவர்கள், எல்லா ஆலிம்கள், அவங்க குரான் மதரசால ஓதி கொடுத்தாலும், பேஷ்மாமா இருந்தாலும், அரபிக் கல்லூரி பேராசிரியரா இருந்தாலும், அத்தனை உலமாக்கள் உமராக்களுடைய கடமை சமூகத்தில் இதனுடைய அவசியம் கருதி வேகமாக நடவடிக்கைகள் தொடங்க முற்பட வேண்டும். அல்லாஹு தாலா அருள் புரிவானாக. இந்த சமுதாயத்தினுடைய இளவல்களை அல்லாஹ் இது போன்ற சீரழிவுகளில் இருந்து அல்லாஹ் காப்பாற்றுவானாக. போதை உள்ளிட்டவைகளை இன்ஷா அல்லாஹ் ஹயாத்து உள்ள வரைக்கும், மௌத்தாகிற வரைக்கும் அதை தொட்டு பார்க்காத, ருசித்து பார்க்காத ஒரு சமுதாயமாக அல்லாஹ் நம் சமுதாயத்தை ஆக்கி அருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைரல் ஜஸா வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ